சங்கத்தமிழ் பாட்டே நீ எடுத்து சொல்லு வங்கக்கடல் காத்தே நீ எடுத்து சொல்லு மண்ணுலகம் தந்தோதொரு நீதி தேவர் மகா பசும் பொன்னகேரி வாழ்ந்ததென்று ஜோதி போற்றி பாடடி பொன்னே நம்ம தேவர் காலடி மண்ணே தெற்கு திசையாண்ட மன்னரினந்தான் முக்குளத்தை சேர்ந்த தேவர் மகாந்தான் போற்றி பாடடி பொன்னே நம்ம தேவர் காலடி மண்ணே சந்திரர சூரியரே நட்சத்திர நாயகரே அமரே கதைய கொஞ்சம் கேளுங்களே வீரமுள்ள நாமரவர்குள்ள மணிப்புள்ள வீரமுள்ள சங்கமே மாட்டே
மலர் காலடி மண்ணே என்னங்க மாமா கூட்டம் களை கட்டி இருக்கும் பார்த்தா வெறும் பொட்டலா கிடக்கு என்னமா காய்கறி கூறு கட்டி வச்சிருக்கா போல. நீ அமைந்து கொண்டு இருக்கும் வெள்ளாங்குளம் கிராமத்தார் வீரர்களுக்கு எங்கள் சார்பாகவும் நாடக கலைஞர்கள் சார்பாகவும் நாடக அமைப்பாளர்மான அன்பண்ணன் ஆரியூரண்ணன் முத்துப்பாண்டியன் அவர்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு வந்தமா சிறப்பாக தொழில் செஞ்சமா சம்பளத்தை வாங்கினமா போன மாட்டேக்கணும் வாட்டு வேணும்லாம் புதுசாக இருக்கு என்ன செய்ய அப்பா அதனால ஆரம்பிச்சிருமா இங்கே ஆடியோ சமைத்துக் கொண்டு இருக்கும் அன்பு உள்ளத்துக்கு எங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி சரி அப்படியே இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பிடிங்க. ஒரு பொட்டுக்கின வந்து விட்டா பிஞ்சோ ஒரு பொட்டுக்கின வந்து விட்டா பிஞ்சோ
பயல்களையும் முதலாட்டம் பெட்டிக்காரவங்களுக்கு நாங்க உன்னைய தூக்கி தூக்கி முத்தம் கொஞ்சம் குஞ்சு சின்னோண்டா இருந்துச்சு தூக்கி முத்தம் கொஞ்சினேன் நாங்க இப்போ 3 மரத்தில் ஒத்த வச்சிருக்கேன் நான் எப்படி முத்தம் கொஞ்சிரு நாங்க 4 பேர் செஞ்சது ஒப்புச்சா நல்லா ஒப்புச்சு முதலாட்ட பெட்டிக்காரவங்களுக்கு, 2வது மிருதாக்காரவங்களுக்கு, 3வது ஆண்டு வீட்டுக்காரவங்களுக்கு, 4வது தாலக்கா இருக்கு. ஏப்பா உன்கிட்ட வர ஆள் வேற ஆள் நானும் வர மாட்டேங்க, கவலையப்படாத. பாயிண்ட் எல்லாம் தள்ளிக்கிட்டே போய்கிட்டு இருக்கீங்க எல்லாரும், அப்படியே இருங்க. அதனால நான் எப்படி பாடணும் அதே மாதிரி செய்யாமங்கள ராமதாஸ் அவர்கள் பாடணும். என்னப்பா கரல் பூரி ஆயிடுச்சா? பூரி ஆயிடுச்சு, வாயை மூடிக்கிட்டு பாடிய முதல்ல எக்கா ஏத்துங்கண்ணே. சின்ன டிஎம் சவுந்தரராஜன் பேரு புகழை வாங்குறேன்னா சும்மாவா? தேவர் மகான் பரம்பரையில பிறந்து விட்டு புதிய பிறக்கும். கடல் குளவரத்தை கடல் குளவரத்தை கடல் குள ஓரத்திலே கடலுக்குள்ள ஓரத்திலே கடலுக்குள்ள ஓரத்திலே அந்த காடப்புறா ரெண்டு நிக்க காடப்புறா ரெண்டு நிக்க அந்த காடப்புறா எவ்வி அடிக்கிறது என்னப்பா? எங்க வீட்டு அதானே அந்த காடப்புறா கலஞ்சோடி எனக்கு கலந்ததையா என் மனசு சோழ கொள்ள ஓரத்தில போவும் வேணா புடுங்க வேணாம், மூடிட்டு வாசி முதல்ல சோடி புறா ரெண்டு நிக்க அந்த சோடி புறா என்ன என்னத்தை தேடிக்கிட்டு கிடக்குற? கொட்டை விழுந்துருச்சா? ஐயோ ஒன்ன மாதிரியே அந்த ஜோடி புறா கலஞ்சோடனே எனக்கு சோறுதையா என் மனசு கும்மனு நல்லா கும்மனு சை ஆசை நல்லா சை ஆசை கும்மனு நல்லா கும்மனு சை ஆசை கும்மா வேணும் பாப்பா கும்மா வேணும்
நடிகர் சங்கத்தில் தனக்கென இடத்தை பெற்றுக் கொண்டிருக்கும் யார் அவர் தான் சோழங்குடி தொங்குராஜ். ஏன் என்னை மட்டும் அக்மாருக்கு லூசு முண்டோன வாயில வாழைப்பழம் வச்சிருக்கேன். எல்லாருமே அப்படிதான் சொல்றீங்க. நான் என்னைக்குமே நல்லவதான்டா, கெட்டவளே கிடையாது. ஆமா, அதனால அழைப்போமா, சந்திப்போமா. சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? எந்த குறையும் இல்லாம நல்லா இருக்கு. என்னையுமே நல்லா இருக்கணும் உங்க மனசுக்கு. இருக்க நல்லா தான் எதுக்கு வந்திருக்கீங்க? உங்களை கரெக்ட் பண்ணி லைன் பண்ண வந்திருக்கேன். வெள்ளாங்குளத்துல அதுக்கு அவங்க அட்வான்ஸ் போட்டு கூட்டதுக்காக. வெள்ளாங்குளத்துல இன்னைக்கு இப்படிப்பட்ட பிள்ளை கிடைக்கணும்னு இருந்தா தேவரையா புண்ணியத்துல கிடைச்ச சந்தோஷம் தானே. கிடைச்ச சந்தோஷம் தான். எனக்கு சந்தோஷம். கிடைச்சாவே எல்லாமே சந்தோஷம் தான். ஆமா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்ன ஐயா யாரு, எந்த ஊரு, எதுக்காண்டி வந்திருக்கீங்க? ஐயா வந்து உனக்கு புருஷனா ஒர்க் பண்ண வந்திருக்கேன். நீங்க எனக்கு புருஷனா ஒர்க் பண்ண வந்தீங்கன்னா உங்களுக்கு பொண்டாட்டி ஹார்ட் ஒர்க் பண்ண நான் வந்திருக்கேன். அப்படியா? ஆமா, இந்த நாள் வந்துருச்சு. சரி சொல்லுங்க. நீ வந்து எனக்கு பொண்டாட்டி, நான் உனக்கு புருஷன். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்துட்டு போங்க. ஆனா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏன் பயமா இருக்கு? உங்களுக்கு புருஷனா ஒர்க் பண்றது வெரி டேஞ்சரஸ் புரியுது. ஏன் நான் என்ன பண்ணேன்? ஏன் இல்லங்க, டேஞ்சரா இருந்தா என்ன பெரிய பிரச்சனை இருக்கும்ல. பிரச்சனை. ஆமா, ஏன்னா எப்படிப்பட்ட ஆளாதாலும் சமாளிக்கலாம். ஆனா ஒன்ன சமாளிக்கிறது கொஞ்சம் கடிசான விஷயம். நிஜமாவா? ஆளு சின்ன ஒண்ணு மாதிரி இருக்க. ஆமாங்க. உன்னை சீமக்கல்ல நான் ராய் பிடிக்கிறது பெரும்பாடா இருக்கு. அளவுக்கு மீறி பேசுறீங்க. இந்த பேச்சு எனக்கு சுத்தமாவே பிடிக்கலங்கிறேன் நான். வாயில்ல புள்ளதான் பொழைக்க முடியிருக்காங்க. உங்க பழக்க வழக்கத்தை மாத்துங்கிறேன் நான். என்ன மாத்துறதுக்கு? உங்க பேச்சுவார்த்தையை மாத்துங்க முதல்ல. என்ன 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 பேசுற? என்னடா என்ன இல்ல பேச்சு வந்தா பேசுறீங்க மாத்தாமல. அங்க மயிலுங்க வந்த ஆளை பத்தியா என்னையும் பாருங்க, என்னோட சாமானையும் பாருங்க ஏறிட்டு வந்துட்டேன். அது மதுரை பக்கம் தான். நீ புதுக்கோட்டையில இருந்து புலந்துக்கிட்டு வந்துட்டேன். புதுக்கோட்டையில இருந்து எதுக்கு வந்திருக்கிறேன்? உன் கொட்டை பழைய கொட்டையை புதுப்பிக்கிறனால தான் புதுக்கோட்டையில இருந்து வந்திருக்கேன். சொல்றா வெங்காயம் அப்படியே புது புதுசாலும் ஒரு லோடு வச்சுக்க போறேன். வந்து விட்டாலும் அப்படியே கிளுக்குன்னு தான் இருக்கு முதல்ல. ஏண்டி உன்னையெல்லாம் எவனாவது வெறிக்க பார்த்தாலே ஒண்ணுக்கு இருக்கிற கூட உள்ள ஓட்டு ஓடி. ஆமா, 3 மாசத்துல அவளுக்கு தொங்க விட்டுருக்க. உள்ளத்துக்கு ஆட்டுறதுக்கு இருக்கிறத பச்சை மிளகா சைஸ்ல. அதை நீ உள்ள போட்டுக்கிட்டாட்டினா வெளியில போட்டாட்டினா வெங்காயம். பச்சை மிளகா எல்லாம் மிதமா அணைக்காத. சீனி மிளகா பாத்திருக்கியா? சுண்டு வரல பாதியா இருக்கு. மிளகா சிறுசுத்த ஆயில வச்சேன்னு வச்சுக்க கடவால நாளா பேத்துட்டு தான் விடும். அக்கம் பக்கம் மிளகாய புடுங்கி விதைய எடுக்க மாட்டேன். அம்மியில வச்சு ஒரே அரைப்புத்த உன் பச்சை மிளகாய காம்போட கப்பிக்கிட்டு போயிடுவேன். ஞாபகத்துல வச்சுக்க. அரைச்சு மண்டையில அப்பிடாத. அரைச்சு மண்டாய் பதற இப்படி பேசாத. அட்டை தருத்திரியம் விட. நான் கேக்குறேன், இருக்கிற ஆத்தா எப்படி கப்புச்சு நாடகம் பாக்குறாங்க. அவங்களும் பெண்ணுதான். நீ ஏண்டி பெருக்க தண்ணி முண்டை மாதிரியே கத்தி கிடக்கு? இந்த மாதிரி ஆண்மகன்கள் உட்காந்து எவ்வளவு அழகா நாடகம் பாக்குறாங்க. நீ என்ன பிரஷர் வந்த கோழி மாதிரி கத்திக்கிட்டு கிடக்குற? பெண் வர்க்கம் இப்படி பேர் இருக்காங்கல்ல. ஆமா, இங்க இருக்கிற ஆத்தா யாராவது உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டா அவங்க காதை அறுத்துக்கிறது பண்ணுவாங்க. சப்போர்ட் பண்ணாமையா இருப்பாங்க. பெண்ணுக்கு பெண்ணு யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்கடா. உனக்கா? ஆமா, உனக்கு சப்போர்ட் பண்ண ஆள் பண்ணுவாங்க. எங்க 2 பேரும் கை தட்டுங்க முதல்ல. தட்டுங்க. அப்புறம் அடியன் செல்லங்களா அழிய இந்த கை தட்டுறதுல புருஷனுக்கு கஞ்சி ஊத்தாத பக்கி யாரு? ஏன் வர்க்கம் புருஷனுக்கு கஞ்சி ஊத்தாத வர்க்கங்க. உன் வர்க்கம் 2 பேர் உட்காந்துருக்காங்களே. என் பொண்டாட்டிக்கு தெரியாம வெள்ளாங்குளத்துல நான் வப்பாட்டி வச்சு ஓட்டல் கையை தூக்க சொல்றாம அதை பாப்போம். வப்பாட்டி வச்சு ஓட்டல் கை ஒரு ஆள் தூக்கலவாரு. நாங்க தூக்க மாட்டோம். ஏன் தூக்க மாட்டோம்? ஏன் தெரியுமா? ஏன்னா உன் கலாவணி தான் தெரிஞ்சு. ஒருத்தர் ஏன் ஸ்டெப்னி வச்சுக்கிறேன் தெரியுமா? என்ன ஸ்டெப்னி? இப்ப பொண்டாட்டின்றது வாழ்க்கை தரத்தை புருஷனோட வாழ்க்கையை உயர்த்தணும். ஓஹோ, இந்த படிக்கட்டா இருந்து உயர்த்துறத பொண்டாட்டி. ஆமாங்க. இந்த படிக்கட்டுக்கு இங்கிலீஷ்ல நேம் என்ன தெரியுமா? என்ன? ஸ்டெப். ஸ்டெப். பொண்டாட்டி இல்லாத நேரத்துல அடுத்த ஸ்டெப்பே நீதே. அடுத்த ஸ்டெப் நீ வப்பாட்டிக்கு பேரு ஸ்டெப் நீ. அப்ப நீ வப்பாட்டி வச்சுக்கிட்டு ஸ்டெப்னியா போகும்போது உன் டயர் இப்ப பஞ்சர் ஆகி புடிங்கிட்டு போயிருச்சு. சரி, அப்ப நான் மனைவி என்ன பண்ணுவேன்? 4 ஸ்டெப்னியை வச்சு 4 ஸ்டெப்னி ஏறினா இதுக்கு வேலையே இல்லாம போயிரும். சொல்லு உதுத்துட்ட என்னடி இப்படி ரவுடி சிரிக்க மாதிரி பேசுற? நீ ஏன்டா ரவுடி பே மாதிரி பிஹேவ் பண்ற? பொம்பளனா முத பொறுமையா இருக்க. ஆம்பளனா முத நாவடக்க முக்கியம்டா. முகல் லட்சணமா இருந்தா மட்டும் பத்தாது. வாய் அடக்கத்தை காட்டிலையும் வாய்க்குள்ள இருக்கிற நாவடக்கம் ரொம்ப முக்கியம். எங்க நாவடக்கத்தோட பேசணும், எங்க நல்ல திட்டத்தோட பேசணும் எனக்கு தெரியும் முதல்ல. அப்படியா? எனக்கு கண்டிஷன் போடாத. எனக்கு? ஆமா, உனக்கு கண்டிஷன் போடுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. எது தேத்தி பேசினா உன் ஈம அடங்காதடா. ஏன்
ஒரு ஆம்பளை கிட்ட ஓங்கி ஓங்கி பார்த்தா உனக்கு இது வலிக்காதா? பேசுவே முதல்ல. ஒரு குடும்பத்துல பொண்டாட்டி பேச்ச புருஷன் கேட்கணும் விட. யாரு சொன்னா? நான் சொல்றேன். ஒரு விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. என்ன? எந்த ஒரு குடும்பமா இருந்தாலும் ஆம்பளைக்கு அடங்கி போனாதான் குடும்பம் ஓகோண்டு இருக்கும். நல்ல ஆம்பளை கிட்ட அடங்கிட்டு போடலாம். கள்ளத்தனமா போற ஆம்பளை கிட்ட எப்படி அடங்கி போறது? எல்லா ஆம்பளையும் ஒரே ஆம்பளை கிடையாதுல்ல. நீ என்னமோ ரொம்ப பேசுற. ரொம்ப நீ பேச வைக்கிற. யாரு? என்ன? ஓவரா மேக்கப் போடுற பொண்ணு டீ கடையில விக்காம இருக்கிற பொண்ணு மயத்துல கூட நல்லா இருக்காது. பண்ணதான் வாங்கி கவிக்கிட்டு திரியிறிய. பசிக்கு அந்த பண்ண தானே திங்கிற. சூம்பி போன பண்ண. அப்புறம் பேசுற. உனக்கு மட்டும் தான் பேச தெரியுமா? மத்த பொம்பளைகளுக்கு பேச தெரியாதா? வெங்காயம் என்ன பேச? சோளம் குருணி தொங்குராஜ் குடுமி வச்சிருக்கவனா எவனையுமே நம்ப கூடாது முதல்ல. நீங்க புதுக்கோட்டை பூலாந்தேவி வந்துட்ட. ஆமா. என்னையும் பாரு, என் வீட்டு இதையும் பாரு. அறிவு சூடு சொரண வெக்கமான ஏதாவது இருக்கடா? அதெல்லாம் உதுத்துப்பட்டு உதுத்த முடியாது தெரியுற. ஏன் உதுத்த முடியாது? அதெல்லாம் இருந்துச்சுன்னா உடனே சந்திக்க முடியுமா? அதெல்லாம் இருந்துச்சுன்னா அப்பனா வர முடியுமா? அதெல்லாம் இருந்துச்சுன்னா உடனே பார்க்க வருவேனாடா? என்னைக்கு ராதாச்சலம் ஒரு பொம்பளை சந்திச்சோம் வெக்கமான சூடு சொன்ன ஏன் ஒசருக்கு குளிய தோண்டி உள்ள இறக்கிட்டு தான் வந்திருக்கேன். அப்படியே சொல்லக்கூடாது. நீங்க ஒரு ஆண் மகனா இருந்தாலும் ஜான் பிள்ளைக்கு மரியாதை கொடுப்பேன். நான் ஷானுக்கு மரியாதை கொடுப்பேன். அப்புறம் ஏன்டி பிரஷர் இருந்த பொம்பளை மாதிரி கத்திட்டு கிடக்க? ஓயாம பிரஷர் வர சொல்லிட்டே கிடக்குறேன். எனக்கு சூடு சொரணை இருக்கா? சொரணை ஏன் உனக்கு இவ்வளவு ரோசம் வருது? முகம் பார்க்க சின்ன பிள்ளையாட்டம் இருக்கு. உன் வாய் மட்டும் கொஞ்சம் குறைச்சேன்னு வச்சுக்கவேன், நீ ஓஹோண்டு போலாம். எங்க குறைக்கணும் எங்க குறைக்க கூடாதுன்னு எனக்கு தெரியும். தெரியுமா? அடிக்கிறாங்க பாரு டம்மு 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 டம்முன்னு. அப்ப எதிர்த்து பேசல. எதிர்த்து பேசியடா. நீ பேசினா நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அப்ப இருக்குன்னா இல்லம்பே. அதுன்னா இதும்பே. எப்படி பேசினாலும் பேசுவேன். எப்படி பேசினாலும் பேசுவேன். எந்த தெருவுக்கு வந்தாலும் வருவேன். எந்த முக்கு ரோட்டுக்கு வந்தாலும் நானும் உன்னோட சேர்ந்து முக்கு ரோட்டுக்கு வந்துருவேன். நீ 1000 குட்டிச்சவர அடி. ஆமா. கட்டிக்கிட்டு உருளு உருளு விரலு விரலு விருதங்க ஆல்ரவுண்ட பெட்டி எல்லா பத்தியும் கற்பழிக்க கூட செய்யு. ஆனால் உனக்கு பயன்படுவது யார் தெரியுமா? நீங்க தான். ஆம்பளன்ற ஒத்த ஆளு. அதத்தான் நான் சொல்றேன். பப்புனுன்ற ஒத்த ஆளு உனக்கு ரொம்ப தேவை. நீ தான் 7 புருஷனை வச்சு ஓட்டிக்கிட்டு கிடக்குற. ஆனா உனக்கு யூஸ் ஆகுற பொம்பளை யாரு? நான் தான். ஞாபகத்துல வச்சுக்க. உதுத்துட்ட நீ வாய குறைச்சு பேசவே மாட்டாடி. பெரியவங்க எல்லாம் உட்கார்ந்திருக்காங்க. லவ் லவ் லவ்னு கத்திட்டே இருக்க. பெரியவங்க பெண்கள் உட்கார்ந்து நாடகம் பார்க்கறாங்க. நீ ஏன்டா வக்காம இந்த கோழி மாதிரி கத்திக்கிட்டு கிடக்குற? பிராய்லர் கோழி மாதிரி. நான் தானே சொல்றேன். மேடம் என்னடா இந்த அத்தை குளிக்கு வேளாத பொம்பளை மாதிரி கத்திக்கிட்டு இருக்க கூடாது. காத்தோட ஒரே பப்பிருவே. இந்த 100 நாள் வேலை பார்க்கற பொம்பளை மாதிரி நீ என்ன பேசுற? ஒரே ஆட்டுவோ சிறுவா கிழிஞ்சு போயிடு. போடி முதல்ல. போடா உனக்கு தெரியாத முதல்ல. உன்ன வகுசி எனக்கு தெரியாதாக்கு. வகுசி எனக்கு தெரியாத. உன்னையெல்லாம் எவனாவது 10 நிமிஷம் உத்து பார்த்தாலே ஒண்ணுக்கு இருக்க உள்ள ஓட்டு ஓடி போயிருங்க. அதத்தான் சொன்னீங்கல்ல நீங்க உள்ள தூக்கிட்டு ஆட்றாங்கன்னு. ஆள் லட்சணமா இருந்தா மட்டும் பத்தாது. ஆமாங்க. வீட்டுக்கு வர்ற புருஷனுக்கு டயத்துக்கு கஞ்சி ஊத்த பழகுங்க. வீட்டுக்கு ஒழுங்கா வந்தாக்க கஞ்சி ஊத்துவாங்க. நீ வீடு வீடா திருச்சினா எப்படா கஞ்சி ஊத்துவாங்க? விளக்கண்ணா சொல்லு. வீட்டுக்கு வர புருஷனுக்கு நாங்க கஞ்சி ஊத்துறோம். ஒத்த வீட்டுக்கு வந்தீங்கன்னா உட்கார வச்சு சோறு போடலாம். உனக்கு பந்தி பரிமாறலாம். நீ தான் வீடு விட்டு வீடு தாண்டிக்கிட்டு கிடக்குறீங்க. எங்க உனக்கு நான் கஞ்சி ஊத்துறது? எல்லா பேரும் அப்படி நினைக்காதம்மா. எல்லா பேருமே வப்பாட்டி வச்சுக்கிறாங்களா? சில பேர் கட்டுன பொண்டாட்டிய தெய்வம் நினைக்கிறாங்க. அதுல அவர் கருப்பு சட்டை கூட போட்டு நிக்கலாம். யாரு நீங்க? ஆமா. ஆத்தாடி குடியிருந்த கோயில் நீங்க. ஆமா. உண்மைக்குமே நீங்க பேச்சு திறமத்தான் இப்படி. சரி. ஆனா பொண்டாட்டிக்கு பயந்த ஒரு மனிதர் யாருன்னா தங்கராஜ் மட்டும். ஒரு விஷயம் சொல்லவா? சொல்லுங்க. தேவரையா மீது சத்தியம்னு சொல்றேன். யாரெல்லாம் பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே சொர்க்கத்துல இடம் கிடைக்குமா? அடி வாங்காத ஆம்பளைகளுக்கெல்லாம் ஏன் தெரியுமா உங்களுக்கு சொர்க்கத்துல இடம் கிடைக்குது? ஏன் கிடைக்குது? அவன் இங்க இருக்கிற பத்தி அம்புட்டு நரகத்தை அனுபவிச்சிருக்கால. அப்படியே. அதனால அவனுக்கு மேல ஒண்ணா சொர்க்கம் தான். இப்ப பொண்டாட்டியை நீங்க நல்ல மனுஷங்கிறீங்களா கெட்ட மனுஷங்கிறீங்களா? பொண்டாட்டி ரொம்ப நல்லவங்க. உங்களுக்கு நல்லது கெட்டதெல்லாம் சொல்றது பொம்பளையாளுக்கு நாங்க தானே. ஆனா அப்படிப்பட்ட பொண்டாட்டி எதுக்கு புரிஞ்சு சம்பாதிக்கிற காசுல 10-20 களவாண்டு கடுகு டப்பாக்குளையும் மொளாப்படி டப்பாக்குளையும் உள்ள விட்டு அமுக்குறீங்க. 10-20 கடுவா டப்பாக்குளையும் மொளாப்படி டப்பாக்குளையும் சேர்த்து வைக்கிறதுனால உனக்கு நாங்க சேஃப்டி பண்ணி காசு கொடுக்குறோம். நல்ல நாள ஆவ தேவை எல்லாத்துக்கும் போய் செய்முறை செய்யற. சும்மாவா நீ சம்பாரிச்சு கொடுத்து புடுங்குற? முதல்ல சொல்ற விளக்கண்ண முதல்ல ஆளப்பாரு பேச்சு வெட்டி புண்ணாக்கு. ராம் என்ன அப்படி இருக்கா? அப்படிதான்டா அப்படிதான். டோட்டலா உதுத்துட்டாயா? உதுத்துட்டேன். வெக்கமான எதுவும் கிடையாது. உதுத்தவதானே ஊருக்கு பெரிய ஆளா இருக்கா? எப்படி எப்படி ஊருக்கு உதுத்தாலும் ஊருக்கு பெரிய ஆளு. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மைதான். உதுத்தாத்தே ஊர்ல வாழ முடியும்னா உதுத்த முண்ட ராதாச்சலவி தங்கராசன் தான். அத வேணா சொல்லு முதல்ல. என்ன வெக்கம்ல மடங்க கூடாது. இப்ப இங்கனக்குள்ள கற்பழிக்கணுமா? உடனே கற்பழிப்பு. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒரு நாள் அழிச்சியா மாசம் 30 நாள் கற்பழிச்சுக்கு தான்டா இருக்கிற. பேசுற பேசு குடும்பி வச்ச பையல. இப்படி சொல்லி சொல்லிட்டாண்டி வீட்டுல என் பொண்டாட்டி என்ன ஊம கொத்தா குத்துறா. அவளை கட்டி பிடிக்கிறா, அவளை போட்டு அமுக்குறா. அவளுக்கு உனக்கு என்னடா தொடர்புன்னு கேட்கிறா. நான் என்ன உனத்துக்கு நாடக உலகத்துல சத்தியமா சொல்றேன். நீ சித்தி நான் மயன். அது ஸ்கிரீனுக்கு உள்ள வெளியே வந்துட்டா நடிப்புக்கு நடிச்சுதான் ஆகணும். கண்டிப்பா. அது வேற இது வேற. அது வேற இது வேற. சரியா? சொல்லி புரிய வச்சீங்களா? புரிய வச்சு புரிஞ்சுட்டு. ஆமாங்க. அது என் சித்தி தாண்டின்னு தெரியுமா? நீ மொல்லமா
மாதிரி முண்டை பசிச்சா அவகிட்ட போய் பால் கேட்பேன். பால் இல்லடா மூதேவி, பால் வத்தி பல வருஷம் ஆச்சு. இப்ப கேட்டு கிடக்குற. நான் கேக்குறேன், அச்சம் மடம் நானும் பயிர்ப்பு 4 இருக்குல்ல, புதுக்காம இருக்குல்ல. உனக்கு கடமை கண்ணிய கட்டுப்பாடு 3 இருக்குல்ல. 3 இருக்கு. என்கிட்ட 4 இருக்கு. 4 இருக்கு. உன் 4 3 போட்டு சேர்ந்து 4 3 4 3 7 7. உனக்கு நோக்கம் இருந்தா நல்லா நல்லா கேளு. கேப்பேன்டா பாப்பா. அடே ஊத்து வேண்டாம். உட்காரடே விருதுநகரே. நான் உட்கார்ந்து உட்கார்றா உட்கார்றா. இன்னைக்கு மாட ஒரு புடி. இந்த புதுக்கோட்டை புண்ணியவதி RS ராத்திரி குத்து ராதா செல்விக்கு சார்ந்த கிராம பேரா இருக்கு. ஏன்டா ராத்திரி குத்துங்கிற? ராமதாஸ் அவர்களின் 72வது பொண்டாட்டியாக திகழக்கூடிய என்னடா ராமதாஸுக்கு 72வது. 72 என்னடா ரொம்ப என்ன 40 இன்னைக்கு 72. அப்படியா? உடனே 30 கூடிடுச்சாடா? ஓ, அவ கணக்கு உங்க கணக்குல கூடிடுச்சு. கவலைப்படாதீங்க, எந்த கணக்கு வந்தாலும் இந்த கணக்கை நான் விடவே மாட்டேன். பாப்போம். எடுங்க மேலோ அடிங்க தாளோ நாடு முன்னேற பாடுபடு மாமா, நாடு முன்னேற பாடுபடு. நேரம் ரொம்ப குறைவா இருக்கேன். பல்ல கடிச்சுக்கிட்டு திரியறேன். மண்டை மேல கொண்ட ஓட்டு ரவுண்டு கொண்டு அதுல ஓட்டு. மண்டை மேல கொண்ட போட்டு ரவுண்டு கொண்டு அதுல போட்டு. குழந்தைக்கு என்ன வேணும் கேளுமாமா? என்னப்பா வேணும்? என்னமோ கேட்கிறான். இனியே வச்சுக்க குடி. அது மாத்திரம் ஜெயராசு இப்ப கேள்றா. நீ எங்க என்ன இடுப்புல தானே தூக்கு இன்னைக்கு ரசமாவே. அடுத்தவன் பொண்டாட்டியா அல்வா போல சாப்பிடுறியா? அடுத்தவன் பொண்டாட்டியா அல்வா போல சாப்பிடுறா. அடுத்தவன் பொண்டாட்டியா கம்பளத்துல அடிக்கிறையா? அது மாத்திரம் ஒட்டிக்கிருமா? தொட்டா மட்டும் ஒட்டிக்கிருமாமா. ராஜ கிளாஸா தொட்டா மட்டும் ஒட்டிக்கிருமா? வயிறா இருக்கா?